ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். யூ ஆர் மை ஃபேட்ஃபுல் லவோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். மிங்கி லூமோ ரெண்டு பேரும் சேர்ந்து மிங்கியோட எக்ஸை எப்படிலாம் பழி வாங்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சது. லூமோக்கு தெரிஞ்சிட்டா கூட மிங்கி இன்னும் என் ஃப்ரெண்டோட எக்ஸ்ன்னு சொல்லிட்டே இருக்கா. எங்க நான் என்ன கேங்ஸ்டரா? சட்ட ரீதியா ஏதாவது பண்ண முடியுமான்னு கேளுங்க. அது மட்டும் தான் லாயரா என்னால பண்ண முடியும்னு சொல்ல உன்கிட்ட பேசி டைம் தான் வேஸ்ட்னு மிங்கி திட்ட ஆரம்பிக்கிறா. லூமோ திருன்னு முழிக்கும் போதே மிங்கிக்கு அவ எக்ஸ்கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் அந்த பொண்ணோட நம்பரு கூட டெலீட் பண்ணிட்டேமா, நீ தான் எனக்கு எல்லாம், சீக்கிரம் நம்ம ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்துடலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்ப அந்த பொண்ணு பிளாக் பண்ணுமா பண்ணக்கூடாதான்னு மிங்கி கேட்க, என்ன பொறுத்த வரைய பிளாக் பண்ண வேணான்னு தான் சொல்லுவேன். நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிரீன்ஷாட் ஆதாரம் கிடைச்சா நல்லதானு லூமோ சொல்றான். அதனால பிளாக் பண்ணாம இங்க பாரு எங்கிட்ட பேசுற வேலை வச்சுக்காதன்னு மட்டும் மிங்கி பதில் அனுப்பிட்டு இருக்கா. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ருவா உட்காந்துட்டு இருக்கா. அவ ஒரு போஸ்ட் போட்டிருந்திருப்பா போல. அந்த போஸ்ட்ல நம்ம சொங்க ருவாவோட கிளாஸ்மேட் ஒரு பையன் ரெண்டு பேரும் சேர்ந்து கீழே கான்வர்சேஷன் கமெண்ட்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க. ருவா யோசிக்க ஆரம்பிக்கிறா. இந்த பையன் என்னோட ஃப்ரெண்டு, ஏன் கிளாஸ்மேட், சொங்க பக்கத்து கிளாஸ்ல படிச்ச பையன். இந்த ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிறாங்க. அப்போ நான் யாருங்கிறது கண்டுபிடிக்காமல அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. சொங்க கிட்ட அந்த பையன் உங்களுக்கு தெரியுமான்னு லைட்டா சைட்ல விட்டு போட்டு மெசேஜ் அனுப்புறா. தெரியும், எனக்கு நான் ஒரு கிளாஸ்ல படிச்சேன், அவன் இன்னொரு கிளாஸ்ல படிச்சாங்கிற வரைய சொங்க தெளிவா சொல்றான். இதெல்லாம் தெரியுது, நம்மள மட்டும் எப்படி தெரியலன்னு சொல்லிட்டு இவ யோசிக்கும் போதே ருவாக்கு லைட்டா ஏதோ பொறி தட்டுற மாதிரி இருக்கு. இது என்னவோ சரிப்பட்டு வர மாதிரி எனக்கு தோணலையே. சொங்கூர் வேலை இதெல்லாம் மாத்தி மாத்தி அரேஞ்ச் பண்ணிருந்தா அப்படின்னு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. நான் பியானோ வாசிப்பேன்னு நியூஸ்ல பாத்தியா, எனக்கு பூனை பிடிக்கும்னு நியூஸ்ல பாத்தியான்னு ஒன்னா சொங்க கேட்டான்ல. அப்படின்னா உண்மைலாம் அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சுட்டே என்ன அடையாளம் தெரியாத மாதிரி நடிச்சிருந்திருக்கான் இத்தனை நாள். நானும் ரொமான்டிக் கதை எழுதுறாளா, அதனால கதை தான் வாழ்க்கைன்னு அதையும் முழுசா நம்பியிருக்கேன். என்ன ஏமாத்திட்டானான்னு சொல்லிட்டு ருவா உண்மை தெரிஞ்சு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்கா. ருவா அடுத்த நாள் அவங்க டீச்சர் பர்த்டேக்கு அம்மா அப்பாவோட கிளம்பி பக்காவா அந்த ஹோட்டலுக்கு வந்துட்டு இருக்கா. சொங்க வந்திருப்பானு நர்வஸா யோசிச்சுட்டு இருக்கா. உள்ள போனதும் ருவாவோட கிளாஸ்மேட் ஒரு பையன் இருக்கான். ருவா இங்க வான்னு சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். எத்தனை நாளாச்சு ஒன்னெல்லாம் பார்க்கவே முடியறது இல்ல. சரி ஓகே, நீ வர ரீசெண்டா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே பிஸியா இருக்க. ஆனா சொங்க இருக்கான்ல, என்னாச்சுன்னு தெரியல. இத்தனை நாள் நம்ம கிட்ட அவன் பேசினதே இல்லைல்ல. இப்ப போடுற போஸ்டுக்கெல்லாம் லைக் போடுறான், ஷேர் பண்ணிருக்கான். என்ன ஆச்சுன்னே தெரியல. சொங்க ரொம்ப பிஸியான ஆள் தான். இப்ப திடீர்னு மாறிட்டான் போலன்னு பேசிட்டு பேசிட்டு இருக்கும்போதே வந்துட்டான். சொங்க வாடான்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு இருக்கான். ருவா எந்திரிச்சு நின்று பாத்துட்டு இருக்கா. சொங்கும் இவ்வளவு பாத்துட்டு இருக்கான். ஒரு மாதிரி ஷாக்கிங்கா அப்படியே அமைதியா பக்கத்துல வந்துட்டு இருக்க. ருவாக்கு எல்லா உண்மையும் படிப்படியா தெரியுது. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்து கிளாஸ்ல படிச்சீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு வேலை இல்லைன்னா நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு பேச ஆரம்பிக்கிறான். நீங்க ஆல்ரெடி இன்னைக்கு ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்ன மாதிரி இருந்தது, சொல்லலையான்னு சொல்லிட்டு ருவா கேக்குறா. சொங்க உடனே ஒரு வேலை இருந்தது, ஆனா அது கடைசி நேரத்துல கேன்சல் ஆயிடுச்சுனால அதை பாக்கல அப்படின்னு சொங்க சொல்லிட்டு இருக்கான். ருவாக்கு இப்ப கன்ஃபார்மே ஆயிடுது, இவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, இந்த டிஷ் எங்க ஊர்ல செய்வாங்கன்னு உனக்கு எப்படி தெரியும்? அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு சாப்டர் இருக்காமே, அந்த சாப்டர் படிக்கலாமான்னு கேட்டது, ஸ்கூலுக்கு வந்து இவ பக்கத்து டேபிள்ல உட்காந்து இவ்வளவு பயமுறுத்தினது அப்படின்னு ஒன்னொன்னா ஞாபகம் வந்துட்டு ருவா பாக்குறா. என்னை ஏமாத்துறதுக்காக இத்தனையும் பிளான் போட்டு பண்ணதா, இவனையா நம்ம ஃப்ரெண்டு நினைச்சு இத்தனை நாள் ஏமாந்துட்டோம்னு சொல்லிட்டு பயங்கரமா கோவம் ஆயிருது. டென்ஷன்ல அப்படியே இவனோட காலை போட்டு நச்சுன்னு மிதிச்சுட்டு அங்கிருந்து போற மாதிரி இருக்கு. ஆனா பார்த்தா எல்லாம் கனவுதான், அப்பெல்லாம் பண்ணுன்னு மனசுலதான் யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா அது எல்லாத்தையும் மனசோட வச்சுட்டு ருவா சரி ஓகே அப்படின்னு பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கா. உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல என்ன நடக்குதுன்னு ஃப்ரெண்டு கேக்குறான். ஒன்னும் நடக்கல போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூட பேசுறதுக்கு வந்துடுறா. எங்க ஃப்ரெண்டு கிட்ட சொங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு, உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல ஏதாவது ப்ராப்ளமா, உன்னை பார்த்தாலே ஓடி போறா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொங்க சமாளிக்கிறான். கரெக்டா அப்பன்னு பார்த்து ருவாவோட அம்மா ஏற்கனவே லூமோவை மாப்பிள்ள பார்த்து கொடுத்தாங்கல்ல, அந்த ஆன்டி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. தங்கமான பையன் லூமோ, ஆனா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்காங்க. அதுக்கும் மேல செட் ஆகல. எனக்கே வருத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ருவாவோட அம்மா சொல்ல, அந்த ஆன்டி பார்த்துட்டு இந்த மாதிரி வக்கீல்ஸ் எல்லாம் ரூல்ஸ் போட்டு வாழ்றவங்க, ரூல்ஸ் தான் அவங்களுக்கு எல்லாமே. ஆனா ருவா சுதந்திரமா கதை எழுதுற பொண்ணு, அதனால ஒருவேளை இந்த ரெண்டு பேருக்கும் செட் ஆகல போல. பேசாம வக்கீல் இல்லாம வேற ஏதாவது ப்ரொஃபஷன்ல நான் மாப்பிள்ள பாக்குறேன், இப்போ ஒரு சூப்பரா கைவசம் ஒரு பையனை வச்சுட்டு இருக்கேன்ட்டு அந்த ஆன்டி பேசிட்டு இருக்காங்க. சொங்குக்கு செம்ம கடுப்பா வந்துட்டு இருக்கு. ருவா ரெஸ்ட் ரூம்க்கு போனவ கொஞ்சம் கொஞ்சமா அவளே சாந்திப்படுத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா. என்னெல்லாம் நடந்துருச்சு, எப்படி ஏமாந்துருக்கோன்னு சொல்லிட்டு நேரா வெளியே போறவ போய் ஒரு டேபிள்ல உட்கார்றா. சொங்கு வேணும்னே நம்ம ருவாவோட அப்பா பக்கத்துல ஒரு சேர் காலியா இருக்கு. ஃப்ரெண்ட் அங்க உட்கார விடாம தடுத்து நிறுத்தி அவன் உட்காந்துட்டு இருக்கான்.
எங்க அப்பா கிட்ட எந்த மூஞ்சி வச்சுட்டு பேசுறேன்னு நானும் பாக்குறேன்டா. உன் கிளாஸ் டீச்சர் தானடான்னு சொல்லிட்டு ருவா பேசிட்டு இருக்க. ருவாவோட அப்பா வாலண்டியரா, ஹே நீ சொங்கு தானே, அமெரிக்கா போயிட்டுன்னு கேள்விப்பட்டேன், எப்படி பார்க்க டாப் ஸ்டூடெண்ட் ஆச்சேன்னு சொல்லிட்டு அவரே பேச ஆரம்பிக்கிறாரு. ருவாக்கு அவமானமா போயிடுது. சொங்கு எந்திரிச்சிட்டு, நல்லா இருக்கேன் டீச்சர், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு, ருவா நீங்க வருவேன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்ததுன்னா கண்டிப்பா நானே உன்னை பிக்கப் பண்ணிட்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்றான். உங்க 2 பேருக்கும் ஒருத்தங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க. தெரியும், ஆனா என்னோட கூட படிச்ச பொண்ணுன்னு தெரியல, அதுக்கப்புறமா இவங்களை ரீசெண்டா பார்த்து நான் ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ட்டு சொங்க அதே பிட்ட இங்கேயும் போட ஆரம்பிக்கிறான். ஓ அப்படியா, நிஜமாவா, சரி ஓகே ஓகேன்னு ருவாவோட அம்மா அப்பா பேசிட்டு இருக்காங்க. கல்யாணம் ஆயிடுச்சா, என்ன பண்றேன்னு தேவையான கேள்வி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. சொங்க உடனே, நான் நீங்க கவலையப்படாதீங்க, பார்ட்டி முடிஞ்சு கிளம்பும் போது என் கார்ல பிக்கப் பண்ணி நானே கொண்டு போய் உங்களை விட்டுடுறேன், சும்மா தான் தனியா தான் திரும்பி போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப நீ கண்டிப்பா வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ருவாவோட அம்மா வேற கூப்பிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு அப்பாவி குழந்தை மாதிரி மூஞ்சி வச்சுட்டு என்னெல்லாம் வேலை பாக்குறான், எல்லாரும் ஏமாத்திட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ருவா திட்ட ஆரம்பிக்கிறான் மனசுக்குள்ளேயே. அவனை பார்த்துட்டு இருக்கும் போதே சொங்க பார்த்துட்டு பக்கத்துல ஃப்ரெண்ட் வந்துட்டு, என்னடா இது நீ நல்லா பேசுற, மாமனார் மாமியார் கரெக்ட் பண்ணிடுவேன்னு பார்த்தா பொண்ணு இன்னும் கரெக்ட் பண்ணல போறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். நான் போய் டீச்சருக்கு வாழ்த்து சொல்லிட்டு வரேன் ருவா கிளம்புறா. பின்னாடியே சொங்கும் கிளம்பி போயிட்டு இருக்கான், தனியா பேச சான்ஸ் கிடைக்குமோட்டு. ஆனா ருவா கூடயே அந்த ஃப்ரெண்டையும் கோத்து விட்டுடுறா. இங்க பாரு, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கவா அப்படின்னு சொங்க ருவா பக்கத்துல வரான். நான் ஒண்ணு சொல்லவா, என் அம்மா அப்பா எனக்கு பிளைண்ட் டேட் பார்த்து கொடுத்தாங்க, லூமோவை ஏன் தெரியுமா எனக்காக செலக்ட் பண்ணாங்கன்னு கேட்க, லாயரா இருக்கான், நல்ல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு சொங்க சொல்லிட்டு இருக்கான். இல்ல அதனால இல்ல, அவனை பத்தி கேள்விப்படும் போது என் அம்மா அப்பாவும் ரொம்ப கைண்டான ஆளு, அடுத்தவங்களை புள்ளி பண்ணாம ரொம்ப நல்ல பையன் சொல்லிட்டு கேள்விப்பட்டாங்க, ஹானஸ்டான பையன், நல்ல மனசு இருக்கவன்ட்டு. அதனாலதான் ஆக்ஷன் தான் எல்லா வார்த்தையை விட ரொம்ப சவுண்டா இருக்கும், அது உனக்கு தெரியாதா, நீ அதுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கியான்னு ரூபா கேக்குறா. பக்கத்துல ஃப்ரெண்டு பாத்துட்டு இருக்கான். இவங்க 2 பேரோட தொல்லை தாங்கலன்னு மறுபடியும் அங்க போய் உட்காந்துட்டு ருபாவோட அப்பாட்ட, அந்த 2 பேத்துக்கு நடுவுல சண்டை போயிட்டு இருக்கு சார், என்னால நிக்கவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்களான்னு ருவா அப்பா கேக்குறாரு. கவலைப்படாதீங்க, எல்லா ரிலேஷன்ஷிப்பும் அப்படிதான் க்ரோ ஆகும், என் கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட கூட ரிலேஷன்ஷிப் எனக்கு அப்படிதான் க்ரோ ஆச்சுன்னு சமாளிக்கிறான். இங்க மறுபடியும் ருவா சாப்பிடுறதுக்கு வந்து உட்கார்றா. ஏதோ ஒரு டிஷ் அவளுக்கு பிடிச்சிருக்கும் போல சாப்பிட்டுருக்கா, அதை சொங்க பாத்திருக்கான். அதனால அந்த ரவுண்ட் டேபிள்ல டிஷ் எல்லாம் சுத்தி சுத்தி வரும்போது மறுபடியும் அந்த டிஷ் ருவா பக்கத்துலயே போய் நிக்கிற மாதிரி டேபிள்ல திருப்பி வச்சுட்டே இருக்கான். ருவா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை, அவங்க அப்பா கூட பேசிட்டு இருக்கா. இப்போ ருவா அவங்க அம்மா அப்பா 3 பேரையும் டிராப் பண்றதுக்காக சொங்க கிளம்பி வந்துட்டு இருக்கான். வரும்போதே அவங்க அப்பா அம்மா முன்னாடி போயிட்டு இருக்க, ருவா கூட சொங் தனியா தான் பின்னாடி வந்துட்டு இருக்கான். என் அப்பா அம்மாவும் டிராபிக் ரூல்ஸை ரொம்ப மதிக்கிறவங்க, ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு இவ வண்டியில ஏறிடுறா. சொங்கு பாக்குறான், எனக்கு கொஞ்சம் கூட ஒரு கேரக்டரே இல்லாத கிரீப்னு நினைச்சிட்டா, அதான் இந்த மாதிரி எல்லாத்தையும் என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கான்ட்டு அவனுக்கு மனசே வருத்தமா இருக்கு. ருவா கிட்ட கொஞ்சம் பேசலான்னு கார்ல வரும்போது சொங்கு ட்ரை பண்றான். ருவா திரும்பி கூட பார்க்கவே இல்லை. ருவாவோட அம்மா அப்பா பாக்குறாங்க, 2 பேருக்கும் சண்டை கொஞ்சம் ஓவரா போகுது போல, இந்த பையனை வீட்டுக்கு இன்வைட்டே பண்ண வேண்டாம், வாசல்லே வச்சு பாய் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா எப்படி பண்றது அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. ஆனா வந்து இறங்குனதுமே, லாயர் தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா இறங்குனதுமே ருவா எந்த பதிலும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பி வந்துடுறா. ருவா மறுபடியும் ஊருக்கு வந்துடுறா. மிங்கிய பாக்குறா. மிங்கி, எனக்கு அவமானமா இருக்குடி, நான் எத்தனை நாள் மழையில எல்லாம் நனைஞ்சிட்டு சொங்குக்காக வெயிட் பண்றது இருப்பேன்ல, அந்த தண்ணி தான் என் தலைமையில நின்னுட்டு இப்ப கண்ணீரா வந்துட்டு இருக்கு போல, எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. ஆனா அவனை பாரு, ஜாலியா இருக்கான், ஃபன் பண்ணிருக்கான்னு சொல்ல, ஆமாண்டி, நீங்க 2 பேரும் அந்த வான வேடிக்கையை பார்த்து, அதான் உன் கையை கூட அவன் பிடிச்சிட்டான்ல, அந்த சம்பவம் நடந்து இனியோட 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்ல, 10 வருஷம் ஆயிடுச்சு, நான் இன்னும் அவனை பத்தி கதை எழுதிட்டு இருக்கேன், ஆனா அவன் என்ன பார்த்து கேலி பண்ணிட்டு இருக்கான், ஓரமா நின்று சிரிச்சிட்டு இருந்திருக்கான், நான் இத்தனை நாள் அவனை தான் லவ் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் எனக்கு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு ஒரே அவமானமா இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. ஜஸ்ட் என்னால என்ன பண்ண முடியும், ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும்னு போன் எடுத்து சொங்கோட நம்பரை பிளாக் பண்ணிடுறா. நான் அவனை என் லைஃப்ல இருந்தே தூக்குறேன் அப்படின்னு பயங்கர சுகமா உட்காந்துட்டு இருக்கா. மிங்கி பாக்குறா. ஒண்ணுல ஆறுதல் சொல்லிட்டு இருக்கா. மிங்கி அவ லைஃப்ல இருக்கிற ப்ராப்ளம இன்னும் இவகிட்ட சொல்லவே இல்லை போல. நீ என்ன தூங்காத மாதிரி இருக்க, நீ முதல்ல ரெஸ்ட் ருவா மிங்கிய மடியில படுக்க வச்சு தூங்க வச்சிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் சொங்கு வீட்டுல நின்றுட்டு இருக்கான். நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேனா, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த மாதிரி பண்ணிட்டேன், எனக்கு கேரக்டர்லெஸ்ன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருப்பாளான்னு ஏதேதோ யோசிக்க ஆரம்பிக்கிறான். ருவா அன்னைக்கு நைட்டு கதை எழுதலான்னு சொல்லிட்டு நோட் புக் எடுத்துட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா அந்த கதையை இப்ப எப்படி கொண்டு போறதுனே தெரியல, ஏன்னா சொங்கோட கேரக்டரே ஸ்பாயில் ஆயிடுச்சுல. இன்னும் சோகமாயிடுறா. மிங்கிட்ட போயிட்டு, நான் வந்து சொங்கோட கேரக்டரை வச்சுதான் இந்த கதையை எழுதினேன், ஆனா இப்ப அவன் இப்படிப்பட்டவன் தெரிஞ்சுட்டு என்ன அவன் சீட் பண்ணிட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி நல்லபடியா எழுதுறது, என்னால சத்தியமா முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா.
சரி ஓகேடி, ஒரு பிரேக் எடுத்துக்கோ. இப்ப என்ன உனக்கு அவசரம்னு கேட்டுட்டு இருக்கா மிங்கியும். இல்லடி, எனக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டெட்லைன் வேற பக்கத்துல வந்துட்டே இருக்கு. என்ன பண்றதுனே தெரியலன்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு ஒரு அப்பாலஜி லெட்டரை எழுதிட்டு போஸ்டே பண்றா. இப்போதைக்கு என்னால இந்த கதையை கண்டினியூ பண்ண முடியாது. ஒரு வேலைனால எப்பவுமே எழுத முடியாம போயிடுச்சுன்னா காசு கட்டின எல்லாருக்குமே அந்த காசு அக்கௌண்ட்க்கு திரும்பி வர மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன்னு போஸ்ட் போட்டுடுறா. இத சொங்கதான் ஆளா பாத்துட்டு இருக்கான். இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அதை விட வருத்தமா இருக்கு. ஆனா கமெண்ட்ல எல்லாரும் ஹீரோக்கு இன்னும் காதலே கிடைக்கல, ப்ளீஸ் அந்த மாதிரிலாம் பிரேக் பண்ணிடாதீங்கன்ட்டு ஆளுக்கு திட்டிட்டு இருக்காங்க ரூபாவை. ப்ளீஸ் இங்க போடுங்க போடுங்கன்னு கெஞ்சி வச்சிட்டு இருக்காங்க. மிங்கி நடு ராத்திரில எழுந்துட்டு ரூபா உட்காந்துருக்கத பார்த்துட்டு பயந்துடுறா. ஏன்டி இப்படி பண்றேன்னு மிங்கி கேட்டுட்டு இருக்கா. இல்லடி, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆன மாதிரி இருக்குன்னு சொல்ல. இல்ல எனக்கு புரியுது, ஆனா நைட்டு நேரத்துல தூங்காம இருந்தா கூட படுத்திருக்கிறது கூட ஒரு ரெஸ்ட் தான். ப்ளீஸ் படுத்துரு. அவன் நல்லா ஜாலியா தூங்கிட்டு இருப்பான். இப்ப அவனை நினைச்சிட்டு நீ முடிச்சுட்டே இருக்க போறியான்னு மிங்கி ரூபாவை படுக்க தூங்க வைக்கிறா. இங்க பார்த்தா கொட்ட கொட்ட சொங்க முழிச்சுட்டே இருக்கான். போன் எடுத்து ஏதாவது மெசேஜ் வருமான்னு பாத்துட்டு இருக்கான். ஏதேதோ மனசுக்குள்ள பிளான்லாம் யோசிச்சு பாக்குறான். ருவா பாக்கிறதுக்கு வீட்டுக்கு போற மாதிரியும், ருவா போலீஸ கூப்பிட்டு விடுற மாதிரியும், ருவா அப்பாவை போய் பார்க்க போற மாதிரியும், ருவா அப்பா அடிக்கிறதுக்கு வர மாதிரியும் ஏதேதோ யோசிச்சு பாத்துட்டு இருக்கான். என்ன பண்றதுனே தெரியல. சாரின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு பெரிய மெசேஜே எழுதி சென்ட் பண்ணலான்னு பார்த்தா இப்பதான் அவனுக்கு தெரியுது ருவா அவனை பிளாக் பண்ணி வச்சிட்டு இருக்கான்ட்டு. சொங்க இந்த விஷயம் தெரிஞ்சு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். சொங்க அடுத்த நாள் ஆபீஸ்க்கு வந்து லூமோட்ட கெஞ்சுறான். ருவாக்கு டெக்ஸ்ட் பண்ணு, ஏன் கதையை அவன் நிறுத்திட்டா, டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ண. வேற வழியே இல்லாம லூமாவும் கேள்வி கேட்டுறான். அப்போ என்னோட ஹீரோ இருக்கான்ல, அவன் கேரக்டர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு, சோ என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னு சொல்லிட்டு லூமோக்கு ருவா மெசேஜ் பண்றா. இதை பார்த்துட்டு இவன் இன்னும் அப்செட் ஆயிடுறான். சொங்குக்கு அடுத்தானா வேலை வந்துருச்சு. அவன் வேலையில பிஸி ஆயிடுறான். ருவா மிங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாலியா பிரேக்கப் ஆனதால மாறி மாறி வேற வேற இடத்துக்கு போயிட்டு ஃபன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பப்போ சொங்கப்ல நினைச்சு ஃபீல் பண்ணிருக்கான் வேலைக்கு நடுவுல கேப்ல. இங்க ருவா மறுபடியும் வீட்டுக்கு வரா. வந்து சொங்குக்காக தனியா செருப்பு வாங்கினால அதை பார்த்து கடுப்பா இருக்கு, தூக்கி குப்பையில போட்டுடுறா. அடுத்து பார்த்தா பக்கத்துல ஒரு சேர்ல உட்காந்து சொங்க தூங்கிட்டு இருந்தால, அதுல இருக்க பெட்ஷீட்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு இருக்கா. எல்லாமே எனக்கு அவமானம் பண்ற மாதிரி நானே பண்ணிட்டேன், எனக்கே அசிங்கமா இருக்கு, இங்க நான் இருக்கவே கூடாது, மறைஞ்சு போயிடணும்னு பேசிட்டு இருக்கா. அடுத்து பார்த்துட்டு அடுத்த நாள் காலைல சொங்கு வீட்டுக்கு வந்துட்டு ருவான்னு கதவை தட்டிட்டே இருக்கான். கீழ் வீட்டை ஆட்டி தான் வராங்க. தம்பி எவ்வளவு தட்டினாலும் வரமாட்டாப்பா, அந்த பொண்ணு நீ காலை தான் பெரிய லக்கேஜா மூட்டை கட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போனான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இருந்து கிளம்பி போயிட்டாலான்னு சொங்கு மறுபடியும் ஷாக் ஆகுறான். இங்க பார்த்தா ருவா பொட்டியெல்லாம் பேக் பண்ணிட்டு தனியா ஏதோ வெக்கேஷன் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இருக்கா. அங்க போய் அழகழகா போட்டோ எல்லாம் எடுத்து அதை ஃபர்ஸ்ட் மிங்கிக்கு அனுப்புறா. அதுக்கப்புறம் Facebookல எல்லாம் கூட அதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. இந்த மாதிரி நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன், காணாம போயிருக்கேன் நினைச்சுக்காதன்னு மிங்கிட்ட சொல்ல. சரி ஓகே, நீ ஹாப்பியா இருந்தா எதுனாலும் எனக்கு ஓகேன்னு மிங்கி சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது கூட நுழைஞ்சிடுறா. அந்த ரெஸ்டாரண்ட்லாம் இவனோட எக்ஸ் கிட்ட பேசுறதுக்காக லூமோ வந்திருக்கான். அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருக்க டேபிள்ல உட்காந்து மிங்கி ஓட்டி கேட்டுட்டு இருக்கா. அப்போ அங்க லூமோ பேசிட்டு இருக்கான். உங்க கேர்ள் ஃப்ரெண்ட நீங்க சீட் பண்ணிருக்கீங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அடிக்கடி வாக்கு கொடுத்து அந்த பொண்ணு கிட்ட எவ்வளவோ பினான்சியலா கறக்க முடியுமோ கறந்துருக்கீங்க. அந்த பொக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து அதை திருப்பி கொடுக்கறது மட்டும் இல்லாம நஷ்ட ஈட அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்ல. இதெல்லாம் பார்த்துட்டு இப்ப கூட நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்றேன், அந்த பொண்ணுதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றா. இப்படி இருக்கும்போது நான் எதுக்காக போய் போய் நஷ்ட ஈடெல்லாம் கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாம வக்கீல் வச்சு பேசுறதா இது என்ன கல்யாணம் ஆயிருக்கு லீகலா? ஜஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் தானே நக்கலா பேசிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம புதுசா திடீர்னு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணு அழகா வரும்போது ஆம்பளைங்களுக்கு மனசு மாறதானே செய்யும்னு அவன் கேக்குறான். லூமோ பாக்குறான், ஆம்பளைங்கன்னு பொதுவா எல்லாரையும் உன்ன மாதிரி சீப்பான கேரக்டர்னு நினைக்காத. ஒரு பொண்ணு உண்மையா இருக்கிறவளுக்கு உண்மையா கூட இருக்க முடியாதவன் பதிலுக்கு என்ன ஆம்பளையா இருக்க முடியும்னு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்கான். சரி பர்சனலா நான் பேச வைக்காதீங்க, ப்ரொஃபஷனலாவே விஷயத்துக்கு வரேன். இப்போ எப்போ அதெல்லாம் ரிட்டர்ன் கொடுக்க போறீங்கன்னு கேட்க, நான் தான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிருக்கேனே. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஒரு பொண்ணு வந்து கூட நான் அவளை விட்டுட்டு இந்த 5 வருஷமா என் கூட இருந்த பழைய மூஞ்சி அவளுக்கே ஓகே சொல்லிருக்கேன். இப்போ நானும் ஓகே சொல்லனா அவளெல்லாம் இனிமே வயசாயிடுச்சு, யாரு கல்யாணம் பண்ணிக்குவான்னு ரொம்ப நக்கலா பேச ஆரம்பிக்க அந்த இடத்துக்கு மிங்கி வந்துடுறா. எக்ஸுக்கு ஓங்கி ஒரு அறை விட்டுட்டு, பரவாயில்லடா நான் குப்பையாவே இருந்துட்டு போறேன், ஆனா அந்த குப்பையை நினைச்சு நீ ரொம்ப கவலைப்படாத. ஏன்னா இந்த குப்பை என்னதான் ஆனாலும் உன்ன மாதிரி ஒரு கீழ்த்தரமான கேவலமான குப்பை கிட்ட வரவே வராது. உன் வேலையை நீ பாத்துட்டு போடான்னு சொல்லிட்டு கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. லூமோ பின்னாடியே ஏஞ்சி போயிட்டு இருக்கான். லூமோ, இங்க பாருங்க மிங்கி, அவன் சொல்றதெல்லாம் மனசுல எடுத்துக்காதீங்க, நீங்க நிஜமாவே ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்ல. அதெல்லாம் மனசுல எடுத்துக்கல, அரைஞ்சது கை கொஞ்சம் வலிக்குது, என்ன பத்தி எனக்கு தெரியாதா, நான் நல்லாதான் இருக்கேன்னு சீனை போட்டு இவங்க வந்து போயிட்டு இருக்கா. லூமோ சிரிச்சுட்டே மிங்கி பின்னாடி போயிட்டு இருக்கான். இங்க ருவா போனால அங்க இருக்க ஒரு லேடி, இங்க வாமா புதுசா வந்திருக்கியா ஊருக்கு, அங்கதான் எங்க ஹோம் ஸ்டே இருக்கு, உன்னை கூட்டு போறேன்னு சொல்லிட்டு சூட் கேஸ புடிச்சு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களை நம்மள அம்மா வேணாமான்னு ருவாக்கு டவுட்டா இருக்கு, யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இவ எந்த ஹோம் ஸ்டேக்கு போறாலோ அந்த ஹோம் ஸ்டேக்குல காரங்க சில பேர் அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க.
இல்லம்மா வா, அது தப்பா எடுத்துக்காத, அது வேற மாதிரி ஆள்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல நான் வல்ல வல்லன்னு ரூபா கத்திட்டு இருக்கா. அந்த அடிச்சு துரத்தினார்ல அந்த ஆளு பக்கத்துல வந்து, ஏமா பெட்டிய குடுமான்னு ரூபாட்ட கேக்குறாரு. ரூபா ஓங்கி ஒரு குத்து ஒண்ணு குத்திடுறா. பார்த்தா அந்த பெரியவருக்கு உட்காந்து அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்க ஒரு முட்டையெல்லாம் வச்சு மசாஜ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லம்மா நாங்க தான் இந்த இடத்தோட ஓனரே. அவங்க ஏமாத்துறதுக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆளுங்க வந்துட்டு இருக்கானுங்க. ஏதாவது முட்டை விக்கிறேன் சட்டி விக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த இடத்துல நாங்க வந்துட்டு சர்வீஸ் பண்றதுக்கு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க உங்க எல்லாருக்கும் வந்துட்டு பெரியவங்களுக்குலாம் பாலிசி போட்டு தரோம்ட்டு கண்டதையும் சொல்லி காசு வாங்கிட்டு ஏமாத்திடுறாங்க. மனு ரூபாட்ட புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு இருக்க, கை என்ன ஒரு குத்து, வலி தாங்க முடியலன்னு அந்த பெரியவர் சொல்றாரு. ரூபா சாரி அங்கிள்னு சிரிக்கிறா. பரவாயில்ல, இங்கேயே ரூம் ஒன்னு உனக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுறேன். இங்க இரு, உனக்கு என்ன வேணும்னாலும் என்கிட்ட கேளுன்னு அந்த 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ரூபா பயங்கரமா இந்த இடம் செம்ம சூப்பரா இருக்குன்னு சுத்தி பாத்துட்டு இருக்கா. இங்க அதே நேரம் இன்னொரு பக்கம் சொங்கோட ஆபீஸ்லயும் கொஞ்சம் பேரை வந்துட்டு ரூரல் சர்வீஸ்க்காக அனுப்புவாங்களாம். நம்ம ஆபீஸ்ல இருந்து யார் போறதுன்னு கேட்க, எனக்கு இந்த நாட்டுல வந்துட்டு லைசென்ஸ் கூட கிடையாது லாயருக்கு, நான் போக முடியாதுன்னு சொங்க சொல்லிடுறான். இது பாருடா, இந்த ஊர் போட்டோ இது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச Facebook ஃப்ரெண்ட் ஒருத்தங்க போட்டோ போட்டிருக்காங்க. இது ரெண்டும் பார்க்க ஒரே மாதிரி இருக்குல்லன்னு ரூபாவோட அக்கௌண்ட்டை காட்டுறான். உடனே சொங்க நான் போறேன் அப்படின்னு முடிவு பண்ணிடுறான். கூடவே அவனுக்கு எடுபடியா ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பான்ல, அந்த பையனையும் பிளான் பண்ணி அனுப்புறாங்க. 2 பேரும் இன்னைக்கே கிளம்புங்கன்னு. இப்ப போய் நான் என்ன பண்ணுன்ட்டு நம்ம சொங்க கேட்டு இருந்திருப்பான் போல. அதுக்கு இவன் ஐடியா கொடுத்திருக்கான் லூமோ. போய் முட்டையை கிஃப்டா கொடுங்க. கிஃப்டா முட்டையை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க எல்லாம் உங்களை மேல பயங்கரமா பாசம் வச்சு எல்லாத்தையும் வாங்கிப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். இங்க ரூபா கிட்ட இந்த பெரியவங்க முட்டையை கிஃப்டா கொடுக்கறதுனாம அவங்க கடையை போடுவானுங்க. அப்புறம் நம்ம கூட வந்து ஃப்ரெண்ட் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாலிசிங்கிற பேர்ல நம்ம கடையெல்லாம் புடுங்கிடுவாங்க. நம்ம கையில இருக்க காசெல்லாம் புடுங்கிட்டு ஓடி போயிருவாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரூபா பாக்குறா. மறுபடியும் இந்த ஆளுங்க வந்தா அவங்களை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு யோசிச்சு பாத்தீங்களான்னு கேட்கும் போதே மறுபடியும் யாரோ மூட்டை கடை போட்டிருக்காங்கன்னு ஆளுங்க வந்து சொல்றாங்க. ருவாவோட ஐடியாவை கேட்டு இந்த 3 லேடிஸும் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க இருக்கிறது நம்ம சொங்கும் அவன் அசிஸ்டன்ட்டும் தான் மாட்டிருக்காங்க. என்னென்ன டயலாக் சொல்றாங்கன்னு பாக்கலாம்னு சொல்ல சொங்கு பாக்குறான். நாங்கெல்லாம் உங்க ஃபேமிலி மாதிரிதான்மா, எங்களை பத்தி தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு தான் வந்திருக்கோம். உங்களுக்கு ஏதாவது லீகல் அட்வைஸ் வேணும்னா என்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, சின்ன சின்ன வேலை இருக்குப்பா, ஃபேமிலி மாதிரின்னு சொன்னல அதை பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா அரிசி எல்லாம் இடிக்கிற வேலை குத்துற வேலைன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த வேலையெல்லாம் அதுவும் இல்லாம அந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு விட்டு இந்த 2 பேரையும் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் எதுக்குங்க எங்களை பண்ண சொல்றீங்க? லீகல் அட்வைஸ் இருந்தா கேளுங்கன்னு சொங்க பேசிட்டு இருக்கான். ஃபேமிலி மாதிரின்னு சொன்னலப்பா அப்படின்னு இந்த ஆண்டி என்னெல்லாம் பாயிண்ட் ரூபா சொல்லி கொடுத்தாலும் அது அப்படியே சொல்லிட்டு, அப்ப செய்யி, சர்வீஸ் பண்ற மனசுன்னு ஒண்ணு இருந்தா எல்லா வேலையும் செஞ்சுதான் ஆகணும். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பாத்திரம் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. ரூபா அடுத்தடுத்து நிறைய ஐடியா கொடுத்துட்டு இருக்கா. அந்த ஆளுங்களெல்லாம் விடக்கூடாது. சர்டிபிகேட் இருந்தா சர்டிபிகேட் காட்ட சொல்லுங்கன்னு சொல்ல, அங்க போய் சொங்க கிட்ட கேட்டிருக்காங்க. அவன்தான் சர்டிபிகேட் இல்லையே. இல்லன்னு சொல்லிட்டாமா அந்த பையன் சொல்ல, பாத்தீங்களா ஏமாத்து பேர் வழி. இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னான்ட்டு ரூபா அடுத்த பிளான கொடுக்க ஆரம்பிக்கிறா. அதோடதான் இன்னைக்கு எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.